தர்பூசணிலையும் பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வர்றப்பே பாதி காயாக தான் வரும், ஃபுல் பழமாக வராது. ஸோ அந்த மாதிரி பழங்கள் வந்து கட் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட் நமக்கு கிடைக்காது, அந்த இனிப்புத்தன்மை கிடைக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, சுவையூட்டிகள் இருக்குது நிறைய. அந்த கலர் அதே கலரில் இருக்கும், அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்குது, நான் எங்கிட்ட இருக்குது, அதை காமிக்கிறேன். அந்த கெமிக்கலை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாகவே அவங்க செலுத்திடுவாங்க, உள்ளே செலுத்திட்டு அது வந்து ஃபுல்லாக பழம் ஃபுல்லாக பரவிடும். அப்போ வந்து கட் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றப்போ, பழங்கள் சாப்பிட்றப்போ இந்த தாகத்துக்கு ஒரு சீப்பு சாப்பிடுவோம், இல்லைன்னா நல்ல இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 2 சீப்புக்கு 3 சீப்பு சாப்பிட்றவங்களாம் கூட இருக்கிறாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த உடல் உபயோகங்கள் வரும். ஏன்னா அது கெமிக்கல் சிறப்பு மாதிரி கொடுப்பாங்க, சர்க்கரையில் அதில் கலந்து பாகில் கலந்து அந்த மாதிரி கலரை கொடுக்குறப்போ அதுவும் குடலுக்கு உண்டான கேன்சரை உண்டு பண்ணும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் நொங்கும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுலேயும் கலப்படம் பண்ண வாய்ப்பு இருக்கா? நுங்கு வந்து ரொம்ப சிரமம், அது வேணாம், கலப்படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது வந்து அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் வந்து கலப்படம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது டைரெக்டாகவே இருக்கிறனால. அது நொங்கு வந்து நம்ம வந்து தாராளமாக சாப்பிடலாம், அதை வந்து இப்போ கலப்படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல போனோம்னா, இப்போ வந்து நிறைய இளநீ கடைகள் நிறையா வருது. இப்போ என்னென்னா, நாங்கள் வந்து இளநீ கடைகளில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஏன்னா இளநீ குடிக்கிற குழந்தைங்க நிறைய பேத்துக்கு வந்து வந்து இப்போ பிரச்சனைகள் வருது. எதனால் வருது அப்படின்னு சொன்னோம்னா, சில விவசாயிகள் என்ன பண்ணாங்க, தேங்காவுக்கு அந்த தேங்காய் மரத்து வேரிலேயே வந்து கெமிக்கலை கட்டி விட்டுறாங்க. ஸோ கீழே இருந்து அந்த கெமிக்கல் மேலே போய் இளநிக்குள்ளேயே கலந்துருது. ஸோ அந்த மாதிரி இளநீ குடிக்கிறப்ப சில பேர்த்துக்கு ஒவ்வாமையே வரும். அது மாதிரி கூட நம்ம பார்க்கணும். இளநீ என்றால் பியூராக இருக்குன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த வண்டுக்கு தென்னை மரத்தை வண்டு வந்து கடிக்கிறதுக்காக மேலே உட்காதுக்காக அதை சாவடிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க. கீழே வேரில் வந்து அந்த இது கட்டி விடுவாங்க, அந்த பாக்கெட்டில் கெமிக்கல் வச்சு கட்டி விடுவாங்க. அந்த கெமிக்கல் பார்த்திங்கன்னா அந்த வேர் வழியாக மேலே போய் இந்த இளநீருக்குள்ளே கூட வரும். ஸோ அதுலேயும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், இளநீ குடிக்கிறதுலையும். ஸோ நம்ம மாம்பழத்துலலாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸ் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேக்கெட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கார வந்து கெமிக்கல் இருக்கும். இந்த இப்போ நார்மலாக நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, இது ஒரு சோப்பு டப்பாக்குள்ளே உள்ளுக்கார வச்சு அது அந்த சோப்பு டப்பாவில் நிறைய ஓட்டைகள் போட்டு அதுக்குள்ளே வைக்கிறோம். ஸோ தட் உதாரணத்துக்கு இது பார்த்தோம்னா இந்த மாதிரி டைரெக்ட் கான்டாக்டில் இருந்ததுன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் வந்து அப்படியே கருப்பாயிடும், டைரெக்ட் கான்டாக்ட் இருந்ததுன்னா. ஸோ நாங்கள் அப்படி வேணாம், இப்போ டப்பாக்குள்ளே வச்சிட்டோம்னா இந்த கேஸ் மட்டும்தான் இது போய் பழுக்க வைக்கும். ஸோ இது பழுக்க வைக்கிறப்போ ஒரு பாக்ஸுக்கு 2 அல்லது 3 சேசட் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ண சொல்லி நாங்கள் கொடுப்போம். ஆனால் நார்மலாக வேகமாக ரைப்பன் ஆகணும், வேகமாக பழுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு கூடைக்கே 15-20 பேக்கெட் இந்த மாதிரி போட்டுவிடுவாங்க. இந்த மாதிரி போடுறப்போ ரொம்ப 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 ஆபத்தான அந்த பழமாக மாறும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் பழக்கங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைரெக்ட் கான்டாக்ட் போட்டால் சீக்கிரமாக பழுக்கும், வேகமாகவும் அந்த விஷத்தன்மையும் ஏறும். அதேமாரி இதே எத்திலின் கேஸ் இருக்குது. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே பழங்களெல்லாம் அடுக்கி வச்சு அந்த ரூமுக்கு வந்து கேஸ்லின் டேங்க்லேருந்து எத்திலின் கேஸ் கொடுத்து பழுக்க வைக்கலாம். அது வந்து பெரிய பெரிய மண்டியிலலாம் அந்த மாம்பழ மண்டியிலலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அது வந்து ஒன்று. அடுத்தது இந்த வாட்டர் மெலான் பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த வாட்டர் மெலானில் கலக்கக்கூடிய அந்த கெமிக்கல். இதுதான் அந்த கெமிக்கல் வந்து கலப்பாங்க. இது வந்து தண்ணியில் போட்டு நல்லா கலந்துட்டோம்னா அந்த கலர் வந்துடும், இந்த கெமிக்கல் கலர். இந்த கெமிக்கல் கலர் போட்டு அதை இந்த இன்ஜெக்ஷன் மூலிமா அப்படி எடுத்து அந்த பழத்துக்குள்ளே அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் அது பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது ஒரு டப்பா மட்டும் ஒரு 500-600 பழத்துக்கு மேலே வந்து உள்ளுக்கார இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அன்னோன். இப்போ இதெல்லாம் என்னன்னே தெரியாது, பிராண்டுன்னே கிடையாது, என்ன கலர்னே தெரியாது. இதில் சக்கரை தண்ணியில் கலந்து இது பண்ணிவிடுவாங்க, உள்ளுக்கார இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் மக்கள் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது இது சிம்பிள், நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கோம். அதேமாதிரி ஒரு டிஷ்யூவோ ஒரு கர்ச்சீஃபோ ஒரு பஞ்சோ அப்படி சும்மா தொட்டு பார்த்தாவே போதும், இந்த கலர் ஒட்டும். நார்மலாக வாட்டர் மெலானில் கட் பண்ணி அப்படி தொட்டோம்னா ஒன்றுமே தெரியாது, ஈரம் மட்டும்தான் ஒட்டும். பட் இந்த கலர் கலந்துருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் கலர் ஒட்டி வரும், ஒரு டிஷ்யூ பேப்பரில் இருந்ததுன்னா கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ உதடோ நாக்குலேயோ இந்த கலர் ஒட்டுச்சு அப்படின்னாவே 100% அதில் வந்து கலர் கலந்துருக்கான்றது நம்ம தாராளமாக புரிஞ்சுட்டு அதை தூக்கி போட்டுடலாம். சார், அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுல எல்லாமே வந்து கலரிங் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியுமா?
ஆ எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு வாட்டர்மெலன் வந்து பழுத்தா எவ்வளோ கலர் வரக்கூடியதுன்னு. நார்மலா வந்து கொடியிலேயே அது இயற்கையா பழுத்து வந்ததுன்னா ரொம்ப சுவையா இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஆனா இந்த நம்ம சர்க்கரை டேஸ்ட் குடுப்பாங்க இதில. நீங்க சாப்பிட சாப்பிட உங்களுக்கு சாப்பிட்டே இருக்கிற போல தோணும். அதுதான் டிஃப்ரென்ஸ். அதுக்கு வந்து நம்ம பழகியிருந்தா தான் தெரியும். பழகாட்டி நம்ம ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து அது தெரியாது. நல்லா இருக்கு, ஒரு கடைக்கு போனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்குவாங்களோ ஒழிய, நம்ம வந்து அது பழக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அது சர்க்கரை பாகு எது, உண்மையான கொடியிலேயே பழுத்த பழம் எது அப்படின்றது தான். ஏன்னா கொடியிலேயே பழுத்து நல்ல முத்துன பழமா வந்ததுனா தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அந்த அரைக்காயா கொண்டு வந்து வச்சு அந்த அரைக்காய்க்கு எல்லாம் இந்த வேலையில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி சுவையா குடுப்பாங்க. அதனால நமக்கு உடலுக்கு கேடு வரும் கண்டிப்பா.